சேலத்தில் நடந்த தாவேகாவுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் சிராஜ் என்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த வட மாநில இளைஞர், இந்த வட மாநில இளைஞர் அப்படின்றத நான் அழுத்தி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவர் பாசெல்லாம் எடுத்துட்டு போய் ப்ராப்பராக அந்த கூட்டத்துக்குள்ளே விஜயை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் கலந்துக்கிட்ட ஒரு நபர். இந்த கூட்டம் அப்படின்றது 12 to 3 மணிக்குள்ளே விஜய் அவர்கள் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 12 மணி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சூரியன் நல்லா உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். காலையிலிருந்து கால் கடக்க சுராஜ் என்கிற நபர் மற்றும் தாவேகாவுடைய தொண்டர்கள் விஜய்க்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வர்றாரு, பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரெண்டே நபருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு விஜய் பேசக்கூடிய அந்த குரல் பேக் டிராப்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சுராஜை மயக்க நிலையில ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம். அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லக்கூடிய வழியிலேயே அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அப்படின்றது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவ ஆரம்பிக்குது. இந்த சிராஜ் என்கிற நபரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது, அதனால தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை கொடுத்துருக்குறாங்க. சிராஜுடைய நண்பர் இந்த சம்பவம் நடந்து உடனே அவர் நேராக மருத்துவமனைக்கு சென்றாரு. மருத்துவமனைக்கு சென்ற சிராஜ் அவர்களுடைய நண்பர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அப்படி கேள்விகளை முன்வைக்கும் போது அவர் பாஸ் வாங்கிட்டு தான் போனார். நான் அவர் கூட போகலை, அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அவர் உடல்நல பாதிப்பு அவருக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவரிடம் முன்வைத்த போது அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நல்ல உடல் நலத்தில் இருந்த ஒரு நபர் தான், கடந்த 20 ஆண்டுகளாக எனக்கு அவரை நன்றாக தெரியும், அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை அப்படின்னு கூட 20 வருடமாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய சிராஜ் என்கிற நபர் அவருக்கு உடல் அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடம்பு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் அவரு. நல்லா காலையில பேசிக்கொண்டு போறவர் தான் அவரு. வேற எந்த பிரச்சனையும் அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தரப்புல இருந்து சிராஜ் ஏற்கனவே இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும், அவருக்கு இதற்கு முன்னாடியே மாரடைப்பு அப்படிங்கிறது வந்ததாகவும், அவருக்கு இது 2வது முறை வந்திருக்கு அப்படின்னும், அவரை கொண்டு செல்லக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே சிகிச்சை பலனின்றி அவர் மாரடைப்பால தான் உயிரிழந்தாரு. விஜய் அவர்கள் நடத்திய கூட்டத்திற்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு போய் 12 to 3 மணிக்கு நடுவுல மட்டும் அவர் நிக்காம இருந்திருந்தார்னாலும் அவர் செத்து தான் இருப்பாரு. இதே சிராஜ் அவர்கள் அவருடைய வீட்டுல தன்னோட மனைவியோட உட்கார்ந்து விஜய் அவர்களுடைய கூட்டத்தை டிவியில பார்த்துக்கிட்டு இருந்திருந்தால் கூட சிராஜ் மாரடைப்பு சாகக்கூடிய நபர் தான். அவர் தாவேகாவுடைய கூட்டத்திற்கு வந்ததுனால தான் அவர் செத்துட்டாரு அப்படின்னு கட்டுக்கதைகளை கட்டுறது அயோக்கியத்தனம் அப்படின்னு அங்க பத்திரிகையாளர்கள் இந்த சிராஜ் எதனால உயிரிழந்தாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அவர் இதற்கு முன்னாடி உடல் நலிவுற்று இருந்தாரா என்று சிராஜ் தரப்பிடம் கேள்வி கேட்க போன பத்திரிகையாளர்களை கடுமையாக இந்த தாவேகா தரப்பு தாக்கியிருக்கிறது. களத்திற்கு செல்லும் நிருபர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல், கொலை மிரட்டலானது நடந்து வருகிறது. தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடன் வந்த நிர்வாகிகள் நிருபரை தாக்கிய நிலையில் இது தொடர்பான கேள்வி எழுந்துள்ளது. இந்த தாவேகா தரப்பை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான், நீங்க எந்த தப்பும் பண்ணல, சிராஜ் ஹார்ட் அட்டாக் தானே உயிரிழந்திருக்காரு, அவர் இதய நோயால பாதிக்கப்பட்டவர் தானே, பத்திரிகையாளர்கள் வர்ற போது ஏன் தடுக்கிற, அவங்க போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மைக்க நீட்டி கேள்வி கேட்கட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். ஆமாங்க, விஜயோட கூட்டத்துக்கு போனனால அவர் ஒன்றும் உயிரிழக்கல, அவருக்கு முன்னாடியே இதய நோய் இருந்தது உண்மைதான், அவருக்கு போதாத நேரம் போதாத காலம் விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு போன இடத்துல அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதை நீங்க யாரும் பெரிதுபடுத்தாதீங்க அப்படின்னு சிராஜுடைய உறவினர்கள், சிராஜுடைய மனைவி, சிராஜுடைய நண்பர்கள் சொல்லட்டும். குற்றம் உள்ள நெஞ்சு தானடா குறுகுறுக்கும், மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை, நீயே பத்திரிகையாளர்களை பார்த்து பயப்படுற, அவங்க போய் என்ன இல்லாததை அப்படியே விஜய்க்கு எதிராக கட்டமைச்சிட
போறாங்களா? இந்த விஜய் அப்படிங்கிற நபர் கட்சி தொடங்கிய இந்த 2 ஆண்டுகள்ல போன உயிர்கள் மட்டும் 50 உயிர்கள். விக்கிரவாண்டி மாநாட்டுல 3 பேரு, மதுரை மாநாட்டுல 3 பேரு, திருச்சி கூட்டத்துல 2 பேரு, கரூர் கூட்டத்துல 41 பேரு, இப்ப சேலத்துல ஒன்னையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா 50 பேரு செத்துருக்குறாங்க விஜய்னால. அப்போ சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன் திரும்ப 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 விஜய் நடத்தக்கூடிய மாநாடுகள்ல, கூட்டங்கள்ல உயிர் பலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஆராயக்கூடியது, ஆராய வேண்டியது இந்த ஜேர்னலிஸ்டான பத்திரிகையாளர்களுடைய கடமை. அந்த கடமையை செய்ய விடாம எதுக்குடா தடுக்கிறீங்க? வெள்ளை நிற சட்டை பேண்ட் அணிந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி, சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர், மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடன் வந்த அந்த நபர் அந்த காரினுடைய முன்புற கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்கிறார். ஓங்கி கைகால் பலமுறை குத்துகிறார். அதனை நாம் திரையில ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்துமீறக்கூடிய செயல் என்பது தொடர்கதையாக மாறி இருக்கின்றது. கரூர் கூட்டத்தில் செத்த அந்த 41 பேருமே இயற்கையா சாகல. போஸ்ட்மார்ட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணிருச்சு ஆளுகிற திமுக அரசு. செந்தில் பாலாஜி ஆட்களை அனுப்பி கூட்டத்துக்குள்ள வந்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு. கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது வந்து இயற்கையா உண்டானதில்ல, அது செயற்கையா வந்து உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்கொலைகள் சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு இருந்தானுங்க. அதே போல இந்த நபர் செத்ததுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டிப்பாக தூக்கிட்டு வந்து நிக்க தான் போறானுங்க. இந்த நபரை வந்து திமுக வந்து திட்டமிட்டு அனுப்பியது. எவனாவது திட்டம் போட்டு சாகணும்னு ஒரு கூட்டத்துக்குள்ள வருவானாடா? இந்த சூரஜ் மரணமானதை பற்றி இந்த தாவேகாவுடைய நிர்வாகிகள் சமூக ஊடகங்கள்ல பதிவு போடுறப்ப பார்த்தீங்கன்னா, வடமாநில இளைஞர் சூரஜ் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமா திருத்தமா பதிவு போட்டுட்டே இருக்கிறானுங்க. ஏன் அப்படின்னா, செத்தவன் வந்து தமிழன் கிடையாது, நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. நம்மால் செத்துருந்தான் அப்படின்னா அதை வந்து நம்ம பெருசாக்கலாம். எதுக்கு வட மாநிலத்திலிருந்து எவனோ ஒருத்தன் விஜயை பார்க்கணும்னு வந்து ஆசைப்பட்டு செத்து போயிட்டான், இதெல்லாம் பெரிதுபடுத்தாதீங்க அப்படின்னு இன்டைரக்டாக மக்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. டே, வட மாநிலத்தில் இருந்து வந்தவனா இருந்தாலும் சரி, கேரளால இருந்து வந்தவனா இருந்தாலும் சரி, ஏன் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சிங்களவனே வந்து அந்த கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்திருந்தாலும் சரி, உயிர் தாண்டா. எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த சூரஜ்ங்கிற நபர் வடமாநில இளைஞர்னு சொல்லப்படுது. தாவேகாவுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இந்த நபருக்கு என்ன வேலை? 5000 பாஸ் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றானுங்க. எதன் அடிப்படையில் அந்த 5000 பாஸ்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு? உண்மையிலேயே பாஸ் வாங்கிக்கிட்டு வரக்கூடியவன் 12 to 3 அந்த நல்ல வெயில் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட்டத்தோட கூட்டமா அவனால நிக்க முடியுமா? கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்றாரு. உடல் நலிவடைந்த நபர்களும் வராதீங்க, உடம்புக்கு முடியலனா நீங்க வந்து நிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மதியானம் 12 மணி, நல்ல சூரியன் உச்சத்துல இருக்கும், அந்த நேரத்துல நீங்க மயங்கி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த சூரஜ்ன்றவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவர் இதய நோயால பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு பேசக்கூடிய இந்த வாய்கள் அவருக்கு பாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாதாடா அவருக்கு இதய நோய் இருக்கு, வந்தா இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு? அப்போ செத்ததுக்கு அப்புறம் இவனுங்க என்னென்னலாம் கதை கட்ட முடியுமோ எல்லா கதையும் கட்டி சமூக ஊடகங்கள்ல மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வரானுங்க இந்த தாவேகா தற்குறிங்க. நம்ம இந்த விஷயத்துல செத்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ண போறதில்ல. வந்திருக்காரு, இருந்திருக்காரு, நின்றுருக்காரு, மதிய நேரம் மயங்கி விழுந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறப்ப அவருடைய உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு. அவரை நம்பி அவருடைய மனைவி இருக்காங்க. அவருடைய மனைவிக்கு தமிழ் கூட தெரியாது அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சொல்கிறாங்க. அவங்க வெளியில் கூட வரமாட்டாங்க. இந்த பையன்தான் எங்ககிட்ட நல்லா பேசுவான், அந்த பையனுடைய மனைவி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றதே தெரியல அப்படின்னு அந்த நபரை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களே கண்கலங்கி பேசினாங்க. அவராட்ட எங்களை இன்னொருத்தர் பார்க்க முடியாதுங்க. அந்த பொண்ணுக்கு தமிழ் கூட தெரியாது. அப்படி எங்ககிட்டலாம் நல்லா ஒரு பையன் பேசினா எப்படி பேசுவார், எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த திட்டு இந்த திட்டு இந்த வண்டியில் உட்காந்துட்டு நல்லா பேசுவார். அவர் எப்படி இப்படி ஆனாருன்னு அந்த பிள்ளையை நினச்சாதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பொண்ணு எங்களாட்டெல்லாம் வாய் கூட பேசாது. அது இன்னும் எங்ககிட்டலாம் வந்து கூப்பிட்றது கூட இல்லை, பேசுகிறது கூட இல்லை.
எப்படி அந்த பிள்ளை வாழ்க்கை கொண்டு போகுன்னு தெரியல. ஊர் விட்டு ஊர் வந்து நம்மளை இந்த ஊருக்கு வந்து இன்றைக்கி அந்த பிள்ளை அனாதையாக போகுதுன்னு நினைக்கும் போது நம்ம மருமகளோ மகளாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது சார். இந்த விஷயத்தில் நம்ம பிணத்தை வச்சு அரசியல் செய்ய போகிறது இல்லை. அவர் வந்திருக்கிறாரு, கூட்டத்தில் நின்றுருக்கிறாரு, மயங்கி விழுந்திருக்கிறாரு, கூட்டிகிட்டு போகும்போது உயிரிழந்துட்டார். அவருக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு மனைவி. இப்போ கணவன் இல்லாமல் அந்த மனைவியுடைய நிலை என்ன? கரூரில் இதே மாதிரி 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானப்ப விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பொழைச்சிடணும் அப்படின்னு வந்த நபருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நம்ம சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால் போனது ஒரு உயிராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடை அவருடைய மனைவிக்கு விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இந்த தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் வடமாநில இளைஞர் வந்து இங்கே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு அப்படின்னு கதை கட்டுறதை விட்டுட்டு நடக்கக்கூடாத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறதுல தாண்டா நம்மளுடைய கட்சியும் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கு. கரூரில் 41 பேர் செத்தப்ப விட்டுட்டு அம்போன்னு எல்லா பேரும் ஓடிட்டீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் எவனும் ஓடாம நேரில் போய் அவங்க குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை வழங்கி அந்த குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க. அதுதான் மக்கள்கிட்ட வந்து பாராட்டை பெறும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இவங்க கூட்டம் போடும்போது எவனாவது ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்கான், ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இத்தனை பேரை பலி வாங்குறவங்க இவ்வளோ உயிர் இவங்கனால அனாமத்தா போகுதுன்றப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஆயிரம் பேரை சாவடிப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி தாண்டா இந்த தாவேகா கட்சியை பார்க்கும்போது மக்கள் ஒரு அச்சத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருவான். பிரச்சனை கைமீறி போறதுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியை வழங்கணும். இந்த நபர் எப்படி உயிரிழந்தார், எதனால் இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒழுங்கான நீதியை காவல்துறை அந்த நபருக்கும் அந்த நபருடைய குடும்பத்திற்கும் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகாவுடைய நபர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. பாதிக்கப்பட்ட சிராஜுடைய குடும்பத்திற்கு இந்த காணொலி வாயிலாக ஆழ்ந்த இரங்கல்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட சிராஜ் அவர்களுடைய குடும்பத்திற்கு போதுமான நிதி கொடுக்கலனாலோ சட்டம் தன் கடமையை செய்யலை அப்படின்னாலோ கண்டிப்பாக இது சார்ந்த அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம கண்டிப்பாக பேசுவோம். மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் விஜய் ஒவ்வொரு தடவையும் கூட்டம் போடும் போதும் இதே மாதிரி மக்கள் பலியாகிக்கிட்டே இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.